அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர், சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, சின்னோர் சப்ஜெக்ட் ஒன்று பேசத்தான். இப்போ நான் 2-3 நாளை முந்தி நான் கண்டேன் சோஷியல் மீடியாவில் உங்களோட ஃபோட்டோ போட்டு, ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரோட ஃபோட்டோ போட்டு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் ஃபோட்டோ போட்டு ஒரு ஒரு இது ரெண்டு போஸ்ட் ஒன்று போகுது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உங்களுக்கும் நிசாம் காரியப்பருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறாராம். என்னாண்டா, வட மாகாணத்தில் அந்த காணி லேண்டெல்லாம் எடுக்கிற விஷயத்தில் கவர்மெண்ட் போட்ட ஒரு கெசட்டை கவர்மெண்ட் விட்ரோ பண்ணிக்குது. அதுக்கு அவர் உங்களுக்கும் நிசாம் காரியப்பருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறாராம். நீங்களும் அந்த விஷயத்தில் மும்முரமாக ஈடுபட்டு அதை செஞ்சேன்னு சொல்லி ரொம்ப நன்றி. அது உண்மையிலே நல்ல ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அப்படித்தான் ஏனைய சமூகங்களோடு அப்படித்தான் நாங்கள் நல்ல உறவுகளோடு வச்சுக்கொள்ளணும், நல்லெண்ணத்தோடு இருக்கணும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விஷயத்தில் ஏன் உங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணுறாருன்றது எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது அவரோட பொலிட்டிக்ஸ், சுமந்திரனோட அவருக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த விஷயத்தில் சுமந்திரனும் பெரிய ஒரு பாட்டு செஞ்சார். இந்த கெசட் வந்த நாள்லேருந்து 29 அதாவது அரசாங்கம் 28 இது விட்ரோ பண்ணி காட்டி 29 அவங்க பெரிய ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறடியாக எல்லாமே இருந்தாங்க. அதை சுட்டி இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுமந்திரனுக்கு செல்லாமல் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாரு. அது அவரோட பொலிட்டிக்ஸ், சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடச்சிச்சு, எங்களுக்கு சந்தோஷம் முஸ்லீம்கள் அடிப்படையில். ஆனால் நான் கேட்குறோம், திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, இதே இன்ட்ரெஸ்ட் ஏன் உங்களுக்கு முஸ்லீம்களோட பிரச்சனையில் ஏன் வருவதில்லை? இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையா? எங்களோட முஸ்லீம்களுக்கு கொமன் பிரச்சனை ஒன்றும் இல்லையா? ஏனண்டா கோட்டாபே ராஜபக்ச காலத்தில் அந்த முஸ்லீம் ஜனாசாக்கள், கொரோனா அதாவது கோவிட்டில் பாதிக்கப்பட்டு மௌத்தாவின முஸ்லீம் ஜனாசாக்களை பைஃபோர்ஸாக அவங்க எரிச்சாங்க. அந்த ஃபேமிலிக்கு கிடைச்ச நஷ்ட ஈடு என்ன நியாயம் கிடைச்சிச்சா? அவங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடு கிடைச்சிச்சா? என்ன நியாயம் கிடைச்சிச்சு? ஒன்றுமே நடக்கல. பார்லிமெண்ட்டில் ஓஹோன்னு பேசிக்கொண்டீங்க, நீங்களும் ஸ்பீச்செல்லாம் நாங்கள் கண்டோம், உங்களோட ஸ்பீச்சையும் கண்டோம். ஆனால் எந்த அளவுக்கு எங்களோட சமுதாயம் சொன்னால் இதுவரை காட்டியும் எத்தனை ஜனாசாக்களை அப்படி பத்தேச்சர் சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக் கொண்டே இல்லை. நாங்கள் கவலைப்படணும், வெக்கப்படணும் ஒரு சமூகம் அடிப்படையில். ஆகவே அதே மாதிரி அந்த 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 ஃபேமிலிக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சு? ஒன்றுமே கிடைக்கல. அதே மாதிரி இன்றைக்கு மகார பள்ளி மூடப்பட்டு வருஷக்கணக்காகுது. அதை திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நாங்கள் எடுத்தோமா? இல்லை. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட விஷயம்தான், ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு வெளிக்கடை பிரசனுள்ளிக்கு அந்த முஸ்லீம்களுக்கு இந்த அந்த ப்ரேயர் ரூம் மூடப்பட்டது இன்னும் வரக்காட்டின் திறக்கலையாம். ஜும்மா நடந்துச்சு, நோம்பு காலங்களில் பிரயாஸ் நடந்தா, அதை மூடி இது ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கு அது மூடப்பட்டு. அப்போ இதே மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் பேசாமல் ஏன் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா, நீங்கள் இன்றைக்கி எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற ஆக மூத்த அரசியல் தலைவர் நீங்கள் தான். மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு அரசியல்லையும் வயசுலேயும் ரெண்டுலேயும் உங்களுக்கு அவங்க உங்களோட ஜூனியர்ஸ். அப்போ நீங்கள் ஒரு படித்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மூத்த மெச்சுவர்ட் ஒரு லீடர் நீங்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் ஆள் இல்லை. நான் அந்த நாள்லேருந்தே முஸ்லீம் காங்கிரஸுக்கு நாங்கள் இது கழிச்சும் இல்லை, நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் ஆளும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அரசியலில் நீங்கள் தான் நீக்கிற ஒரு மூத்த தலைவர்ன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ள தானே வேணும். அப்போ நீங்கள் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வழி நடத்தி முஸ்லீம்களோட கொமன் பிரச்சனைக்கு இப்போ எங்களை கேள்விப்படுது, நீங்களும் விஷாத் பத்ருதீன் உங்களோட பார்ட்டியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 35 சபைகளை ஆட்சியை அமைக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு. அப்போ இதே மாதிரி விஷயங்களுக்கு ஒன்று சேர்ற நீங்கள் இந்த முஸ்லீம்களோட கொமன் பிரச்சனைக்காண்டி ஏன் மற்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற ஆக்களை சேர்த்து, மற்ற சின்ன கட்சி ஆக்களை சேர்த்து ஏன் உங்களுக்கு முஸ்லீம்கள் பிரச்சனையை பேசலாம்? நீங்கள் பேசாத சுட்டித்தான் இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் சந்தி முஸ்லீம் தலைவர்மார் இன்றைக்கு உருவாகுறாங்க. நீங்களாம் சரியாக பேசினா இன்றைக்கு சந்தி முஸ்லீம் தலைவர்மார் வரமாட்டாங்களே. அந்த மௌலவி, இந்த மௌலவி, அந்த ஆஜியார், இந்த ஆஜியார்னு சொல்லி யாரும் வர தேவையில்லை. ஆகவே திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, தயவு செய்து
நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இதை நீங்கள் கோயிக்கக்கூடாது. ஒரு 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 சட்டத்தரணியாக தனது சமூகத்துக்கு என்ன செய்யலாம் என்றதை ஜனாதிபதி சட்டத்தரணி திரு சுமந்திரன் அவர்கிட்டேருந்து, பிரசிடென்ட் கவுன்சில் திரு சுமந்திரன் அவர்கள்ட்டேருந்து உங்களுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் படிக்கலாம். இரண்டு அவரோட சமூகத்துக்காக வேண்டி எத்தனையோ பொதுநல வழக்குகளை பேசுகிறார், போட்டுகிறார். ஆனால் நீங்களும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அடிப்படையிலையோ அல்லது தனிநபரா ரவுஃப் ஹக்கீம் என்ற அடிப்படையிலையோ ஒரு லாயர் ரவுஃப் ஹக்கீம் என்ற அடிப்படையிலையோ எத்தனை வழக்கு சமூக வழக்குகளை போட்டிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி ஈந்தா சந்தோஷம், நாங்கள் தெரிஞ்சு கொண்டா சந்தோஷம். நான் நிசாம் காரியப்பரை பற்றி செல்ல வரலேன்னு அவர் அரசியலுக்கு புதுசாக வந்தவர். இப்போ அவங்களோட பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரியாக மிச்சம் காலம் இந்திக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு பார்லிமெண்ட் மந்திரியாக, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அவர் கிட்டத்தில் தான் வந்தார். அது சொல்லிட்டு அவரை நாங்கள் குறை சொல்ல வரல. அவர் நல்லோட சட்டத்தரணி. தனிப்பட்ட முறையில் எங்களோட ஒரு தனிப்பட்ட வழக்கொண்டுக்கு அவர் ஆஜராகி, எங்களோட ஒய்ஃப் அவங்களோட காணி விஷயம் மட்டும், எங்களோட ஃபேமிலி காணி விஷயம் மட்டும் அவர் ஆஜராகினார் 25 வருஷத்துக்கு முந்தி. அப்போ எங்களுக்கு அவரை தெரியும். ஆகவே அவரை பற்றி நான் குறை சொல்ல வரல. அரசியலில் நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, முஸ்லீம் தலைவரின் அடிப்படையில், மூத்த தலைவரின் அடிப்படையில் உங்களுக்கு பல விஷயங்கள் செய்யலாம். தயவு செய்து போன காலங்கள் போட்டும் இதுபோல் மிஞ்சிக்கிற காலம் கொஞ்சம் காலம் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் சேர்த்து, பார்லிமெண்ட்டில் இருக்கிற எல்லா மந்திரிமாரையும் சேர்த்து, எல்லா மெம்பர்ஸையும் சேர்த்து இந்த பொது முஸ்லீம் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கேபினெட்டில் மினிஸ்டர் ஒன்று இல்லை. அது இந்த அரசாங்கம், அன்று அரசாங்கம் செஞ்ச பெரிய ஒரு அநியாயம் முஸ்லீம்களுக்கு. அது மட்டும் இல்லை, எத்தனோ கமிட்டிஸ் அவர் போடுறார். ஒரு கமிட்டிலே முஸ்லீம்கள் இல்லை. அவர்கிட்ட க்ளீன் ஸ்ரீலங்கா கமிட்டி ஆகிக்கட்டும், அப்படி இல்லாமல் அந்த பிடிஏ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றி வேறு சட்டம் ஒன்று உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு கமிட்டியோடு போட்டார். பிரசிடென்ட் கவுன்சிலர் ரியான்சி அரசகோட்ராத்னர் தலைமையில். அதுக்கு ஒரு முஸ்லீம் இல்லை. இதெல்லாம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியுமாயும். ஆகவே தயவு செய்து நீங்கள் அல்லாஹ்க்கா வேண்டி சமூகத்தின் விஷயத்தில் கொஞ்சம் இதை விட அந்த தமிழ் மக்களோட காணி விஷயத்தில் எவ்வளோ நீங்கள் அக்கறை இருந்தீங்களோ அதை விட ஒரு பங்கு கூடையாக அக்கறை எடுத்து நடக்குமாறு தயவாக கௌரவத்துடன் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.